மத்தேயு சுவிசேஷம் 25வது அதிகாரம் 41, 42 ஆகிய வசனங்களை யாராவது வாசிங்க. அப்பொழுது இடது பக்கத்து நிற்பவர்களை பார்த்து, அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதனுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய ஆக்கினிலே போங்கள். பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சர்வ வல்லமையுள்ள யாவாகிய யெகோவா மேசியா ரெண்டு கூட்ட ஜனங்களை பார்க்கிறார். ஒன்று அவருடைய வலது பக்கத்தில் நிற்கிற ஜனம், இன்னொன்று அவருடைய இடது பக்கத்தில் நிற்கிற ஜனம். ரெண்டாக பிரித்து இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்து சொல்லுகிறார், சபிக்கப்பட்டவர்களே. ரெண்டு பக்கமும் ஜனம் தான் நிற்குது, அப்புறம் ஏன் இடது பக்கம் நிற்கிறவங்களை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு அகன்று போங்கள், பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நித்திய அக்கினியிலே கடந்து போங்கள் என்று ஒரு சாபத்தை கொடுக்கிறார். ஏன் அப்படின்னா 42வது வசனம் சொல்லுகிறது, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்கள் ஆகாரம் தரவில்லை. நான் தாகமா இருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்த்து வைக்கவில்லை. ஆனபடியினால் உங்களுக்கு தண்டனை. இப்ப 45 வாசிங்க. அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரயுத்தரமாக, ஆமென், மிகவும் சிறுவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இங்கதான் சர்வ வல்லமையுள்ள தேவன் ஒரு காரியத்தை சொல்றார். என்ன அப்படின்னா, உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்கக்கூடிய சிறியவர்கள், தரித்திரர்கள், ஏழைகள், திக்கற்றவர்கள், அனாதைகள், பணம் இல்லாதவர்கள், ஆள் வசதி இல்லாதவர்கள். இன்னைக்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா பணம் இல்லைன்னா ஆள்கட்டு வேணும், ஆள்கட்டு இல்லைன்னா பணக்கட்டு வேணும், அப்பதான் மரியாதை. இப்போ இது இல்லாதவர்களை நீங்கள் போஷிக்கவில்லை என்று சொன்னால் நித்திய அக்கினிக்கு கடந்து போவீர்கள். யாசுவா சொன்ன சம்பவம் இதுதான். என்னதான் நீ யாசுவா மீஷாவுடைய நாமத்தை தரிச்சிருந்தாலும், என்னதான் நீ பாவ மன்னிப்பு பெற்றுக்கொண்டாலும், என்னதான் நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாலும், என்னதான் 24 மணி நேரம் வேத புத்தகத்தை சுமந்து சென்றாலும், என்னதான் நீ ஜெபித்தாலும் உபவாசித்தாலும் உனக்கு பலன் இல்லை. மாறாக யாசுவா சொல்லுகிற வார்த்தை, உன்னோடு கூட இருக்கிற ஒரு ஏழையை நீ கனப்படுத்த வேண்டும். கனவீனப்படுத்தக்கூடாது, கனப்படுத்த வேண்டும். அதனாலதான் வேதம் சொல்லுது, நீதிமொழியின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தை நான் வாசிக்கிற போது, ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் சரியா சொல்றார் சாலமோன். என்ன அப்படின்னா, ஏழைக்கு இறங்குகிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், இந்த கடன் கொடுத்தவனுக்கு யாவா திருப்பி கொடுப்பார். ஏன்? இங்கதான் சிக்கல். பைபிள் என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல நாம தெரிஞ்சுக்கணும். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நீ மறந்து வேணா போகலாம், ஆனா நீ அடிமை தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் அடிமை என்பவன் யார் என்று கேட்டால், எப்படி ஒரு அடிமையை நாம் இனம் கண்டுபிடிப்பது என்பதை நீங்கள் அறிவீர்களே. ஆனால் அது ரொம்ப வித்தியாசம். என்ன அப்படின்னா, காதில் ஓட்டை போட்டு விட்டுருவான். அந்த அடிமை கூட்டம்தான் இன்னைக்கு அந்த ஓட்டையை அடைப்பதற்கு கம்மல் அல்லது அந்த வளையல் அல்லது வேற ஏதோ ஒன்றை போட்டுட்டு அடிமை கூட்டங்கள் அதை என்ன செய்யுது அப்படின்னா, நான் அடிமை இல்லை அப்படின்றத காமிக்குது. ஆனால் பரிசுத்த வேதாகமத்தின்படி சரித்திர ஆதாரத்துடன் ஒரு அடிமை காதில் ஓட்டை போட்டுட்டாலே அது அடிமை தான். இந்த அடிமைத்தனம் இன்றைக்கு நம்மையும் பின்தொடருது. புரியணும் முதல்ல. அதை நம்ம நாகரிகமாக உலகத்தோடு ஒத்து உலக ஆசைக்குள்ள நாம கொண்டு போயிட்டு இருக்கிறோம். அது அவங்க பாடு, நான் அங்கே வரல. ஆனால் வேதம் சொல்லுகிற சம்பவத்தை நான் உறுதியாக கடைபிடிப்பேன். ஆமென். இந்த வேதம் சத்தியம். இந்த வேதம் என்னை சார்ந்தவர்களை என் தேவனிடத்தில் அழைத்து செல்லும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன்.
தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஏன்னா இந்த சபைக்கு மட்டும் ஒரு காரியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். என்ன அப்படின்னா, உண்மையிலே நான் பெருமைப்படுவேன். நான் அவ்வளவு அறிவுள்ளவனா என்று கேட்டால் இல்லை, நான் படித்தவனா என்று கேட்டால் இல்லை, நான் பரிசுத்தவானா என்று கேட்டால் இல்லை, நான் சாதாரண மனிதன். என்னை அவர் அழைத்தார், அவருடைய அழைப்பின்படியாக நான் கடந்து வந்தேன். அவர் இந்த உலகத்தில் அநேகருக்கு கொடுக்காத ஒரு காரியத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். என்ன என்று கேட்டால், இந்த பூமியின் புவியீர்ப்பு சக்தியை தாண்டி இந்த பூமியில் இருந்து முதல் வானம், இரண்டாவது வானம், மூன்றாவது வானத்தை கடந்து 3.5 வானத்திற்கு கடந்து போக வேண்டுமானால் அது எப்படி போக வேண்டும் என்கிற அறிவு இன்றைக்கு இருக்கிற எந்த சபைக்கும் எந்த ஊழியக்காரனுக்கும் இல்லவே இல்லை. நேற்றைக்கு என்னிடத்தில் ஒரு சகோதரர் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலும் சொன்னார், கடவுள் என்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பாஸ்டர், நீங்க உண்மையிலேயே கடவுளுடைய பிள்ளை தானா? இல்லைன்னு சொல்லல, ஆனா என்ன பத்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க, கடவுள் உங்களுக்கு சொல்லுவார். இல்ல, நீங்க சும்மா சொல்லுங்க அப்படின்னு. 12 அப்போஸ்தலர்கள் கூட நான் இருந்தேன். ஐயா, அந்த 12 அப்போஸ்தலர்களும் எனக்காக காத்திருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். எனக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் மணவாட்டி இல்லை, மணவாட்டி ஸ்தானத்தை அடைய எனக்காக காத்திருக்கிறார்கள். நான் போகும் வரைக்கும் அவர்கள் மணவாட்டி ஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. என்ன சொல்றீங்க? ஹலோ, அறிவு இல்லாமல் நீங்க ஏதாவது பேசுவீங்க, நான் பைபிள்லேருந்து பேசிட்டு இருக்கிறேன் தெரியுமான்னு கேட்டேன். ஐயா, இதை நான் உங்கள்கிட்ட நேரைய பேசுறேன். கடவுள் என்கிட்ட பேசி இருக்கிறாரு, நான் அப்போஸ்தலர் கூட இருந்தேனே. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்டேன். வெள்ளையும் போட்டுட்டு இருக்கீங்க, என்னையா பண்றீங்க அப்படின்னா, வேலை செய்கிறேன். கடவுள் என்னை ஏற்ற நேரத்தில் ஊழியத்திற்கு அழைப்பார். ஐயா, நாளை எதுவும் உனக்கு உள்ளது எனக்கு உள்ளது இல்லையா? உன்னை இன்னும் வச்சுட்டு இருப்பாரா? இப்படி தான் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு இருந்தார் நாகர்கோயிலில். அவருடைய சொத்தையெல்லாம் எனக்கு பேர், எங்கள் வீட்டம்மா பேரில் எழுதுறேன்னு சொன்னார். ஜான் கமலம் பேர் சரிதானாமா? ரைட். அவர் சொத்தையெல்லாம், நாகர்கோயிலில் உண்மை சொல்கிறேன், பருத்திவளை என்ற இடத்துல ஏகப்பட்ட சொத்து இருக்குது. சர்ச்சு, வீடு, அப்புறம் ஒரு பாஸ்டருக்கு எழுதி கொடுத்த ஒரு வீடு இடம், இதுக்கு மேலே ஒரு பெரிய கிணறு, எல்லாவற்றையும் எனக்கு எழுதி தரேன்னு சொன்னார். ஆனால் நாங்கள் போகவே இல்லை. வேண்டாப்பா, எனக்கு அப்படி வேண்டாம். ஆனால் அதை இன்றைக்கு வேற ஒரு ஆளுக்கு எழுதி கொடுத்து அது பிரச்சனையில் இருக்கு. பட் அதல்ல, என் தேவன் எதை அனுமதிக்கிறார் என்பது முக்கியம். ஒன்றும் ஊழியத்துக்கு அழைப்பாரு. அவர் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாரு, நாகூரில் இப்போ நான் ஒரு பெரிய ஊழியத்தை கொண்டு வந்துடுவேன், கலிஸ்து நீ எனக்கு சப்போர்ட் பண்ணால் போதும், நான் சர்ச்சு கட்டிக்கிறேன். இந்த சர்ச்சை கொடுத்துட்டேன் யூபிசிக்கு, பரவாயில்ல. ஆனால் நான் நாகர்கோயிலில் நீ எங்கே சொல்கிறீ அங்கே சர்ச்சு கட்டித்தாரேன், ஆனால் நம்ம சேர்ந்து ஊழியத்தை செய்யணும். இன்னைக்கு அவர் ஊழியம் செய்கிறார் உள்ள உட்கார்ந்து. எங்க நாளைய தினம் என்னுடையதல்ல உன்னுடையதல்ல. இன்றைக்கு என்னை அழைத்தால் இன்றைக்கு நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன? இதுக்குள்ளால கடந்து போனது நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நாளை கழிச்சு பார்த்துக்கிறேன், அடுத்த வருஷத்துல ஊழியம் செய்வேன். சாவு வந்தா வருகையை விடு. உனக்கு சாவு என்னைக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கு தெரியாது ஏன் சாவு. என் மனைவி என்கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருக்கிறாப்புல, சாக மாட்டீங்க இப்ப எல்லாம். ஏன்னா நான் சாவை எதிர்பார்த்திருக்கிறேன் பாருங்க. என் மனைவி என்கிட்ட சேலஞ்ச், இப்போ உபவாசத்துல தான். கண்டிப்பா இல்லை, என்ன வெட்கப்படுத்த தேவன் விட மாட்டார். உங்க உயிர் போகாது. பாப்போம் ஓ விசுவாசம் எப்படி இருக்குன்னு பாப்போம், எனக்கு தந்திருக்கிற நம்பிக்கை எப்படி இருக்குன்னு பாப்போமே. அப்படிதான் நான் இருக்கிறேன். ஏன்னா எனக்கு உண்மையிலே வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. நான் வாழ்ந்து பாவம் செய்வதை விட அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற பலத்தோடு கடந்து போவது நல்லது என்று நினைக்கிறவன் நான். இருக்க என்னுடைய சிந்தனை, என்னுடைய பார்வை, என்னுடைய பேச்சு, என்னுடைய நடக்கை அத்தனையும் பாவ செயல்களை செய்யும். இந்த செயல்களிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இருக்கிற பலத்தோடு நான் கடந்து போக வேண்டும். நான் உங்களை சொல்லல, நீங்களும் இருந்து உலகத்தோடு ஒட்டி வாழுங்க, உங்களை தேவன் அபரிதமாய் நடத்துவாராக. ஆனால் எனக்கு இந்த பிரபஞ்சத்தில் வாழ்வதற்கு விருப்பம் இல்லை. நான் அந்த சகோதரரை தான் கேட்டேன், வயசு என்ன? அவர் சொன்னார், எனக்கு வயசு 45. இனி எத்தனை வருஷம் உயிரோடு இருப்ப? நான் ஒரு கணக்கு போட்டு வச்சிருக்கிறேன், எனக்கு சும்மா இல்லை, உங்களுக்கு யாருக்கும் தெரியுதோ என்ன தெரியல. எனக்கு இன்னைக்கு வயசு இப்போ ஒரு 60, 65 அல்லது 70 ஆகுதுன்னு வைங்களேன். நான் இன்னும் எத்தனை வருஷம் இருப்பேன் என்பது என் வேதத்தின் கணக்கு என்ன தெரியுமா? ஆயுசு நாட்கள் எனக்கு 70 வருஷம். ஆனால் என்னுடைய பலத்தின் மிகுதியினால் சர்வ வல்லமையுள்ள தேவன் 10 வருஷத்தை கிருபையாய் தருவார். 80 வருஷம். இந்த 80 வருஷம் கழிந்து நான் இந்த பூமியை விட்டு கடந்து போகிற போது எதை கொண்டு போவேன்? கணக்கு போடுங்க.
40 வயசுல இருக்கிறவங்க கணக்கு போடு, இல்லை 30 வயசுல இருக்கிற கணக்கு போடு. இத்தனை வருஷம் இந்த உலகத்தை ஒட்டி வாழ்ந்துட்ட, பிசாசுக்கு அடிமையாக, பாவத்திற்கு அடிமையாக இந்த மண்ணை நம்பி வாழ்ந்துட்ட. இந்த மண்ணுக்குள்ள நீ கடந்து போவதற்காக இந்த மண்ணை விசுவாசிக்கிற, இந்த மண்ணை நம்புற, இந்த மண்ணுக்கான கிரியை செய்யற. ஏனென்றால் மண்ணு ஒன்னட்ட இருக்கிறதுனால, சுபாவம், மண்ணினுடைய சுபாவம் ஒன்னட்ட இருந்து இந்த மண்ணை நேசிக்க வைக்குது. எங்க போவ? எத்தனை வருஷம் வாழ போற? வாழ்ந்துட்டு எங்க போவ? நான் அடிக்கடி நினைப்பேன், நான் நேசித்தவர்கள் இன்றைக்கு என்னை விட்டு கடந்து போனார்கள், இவர்கள் எங்கே போயிருப்பார்கள். நான் தைரியமா சொல்லுவேன், எங்க அம்மா தேவனுடைய சமூகத்தில் போகல. நான் தைரியமா சொல்லுவேன், எங்க அண்ணன் தேவனுடைய சமூகத்தில் போகல. நான் பார்த்த ஊழியக்காரர்கள் தேவனுடைய சமூகத்தில் போகல. பேர் சொல்ல விரும்பல. தன்னை பெரிய பரிசுத்தவான் என்று சொன்னார்கள். நான் பரலோகத்திற்கு போய் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் கூட மரித்த பின்பு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போயிருக்க மாட்டார்கள். ஏன்? உண்மையான இறைவன் யாருன்னு தெரியாது. முதல்ல இவர்கள் யார் என்று தெரியாது, இவர்களுக்கும் தேவனுக்கு என்ன உறவு என்று தெரியாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அப்ப இன்னைக்கு சத்தியத்துக்குள்ள நம்ம கடந்து போற போது சத்தியம் நம்மை அறியணும், சத்தியம் நம்மை விடுவிக்கணும். சத்தியத்திற்குள்ளாக நாம் கடந்து போனால் மட்டுமே சத்தியம் நம்மை பாதுகாக்கும். இல்லையானால் நரகத்தினுடைய ஊடாய் கடந்து போவீர்கள். வேதம் நரகத்தையும் இளைப்பாறுகிற ஸ்தலத்தையும் வித்தியாசமாக சொல்லும். இவன் மரிக்கவில்லை, இவன் நித்திரையா இருக்கிறான், இவன் மரித்து விட்டான். இது வேதம். அப்ப நித்திரையா இருக்கிறவன் எங்க இருக்கிறான், மரித்தவன் எங்க இருக்கிறான்? இந்த அறிவு வேணும். இன்றைக்கு அநேகருக்கு தெரியாது. நீங்க எல்லாத்தையுமே சாவுன்னு நினைக்கிறீங்க. யாசுவா யாரையெல்லாம் எழுப்பினாரோ அவங்க எல்லாரும் நித்திரையா இருந்தாங்க. அப்ப செத்த பின்பு எழும்பி வர வரைக்கும் அவங்க எங்க இருந்தாங்க? பிரைஸ் யாசுவா. அது எந்த இடம்? சரி, மரித்து லாசரு நித்திரையா இருந்து எழும்பினான், மறுபடி மரித்தான். அப்ப அந்த நித்திரையா இருந்து எழும்பின எங்க போனான்? மரித்த பின்பு எங்க போனான்? அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம். அப்ப மரணம் என்றால் என்ன, நித்திரை என்றால் என்ன, அறிகிற அறிவு வேணும். இந்த அறிவெல்லாம் இல்லாம வேதத்தை பற்றி பிரசங்கம் பண்ற நிறைய பேர் இருக்கிறீங்க. நான் தான் விசுவாசி, நான் தான் ஊழியக்காரன், நான் தான் அப்படி, நான் தான் அப்போஸ்தலன், நான் தான் தீர்க்கதரிசி, என்னெல்லாமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா வேதம் யாருக்கும் ஒத்து வராது. வேதம் ரகசியம், வேதம் ஆழம். வேதத்தின் ஆழத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆழம் ஆழத்தை நோக்கி கூப்பிடுகிறது என்கின்ற ஒரு சத்தம் உண்டாகிக் கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சத்தத்தினுடைய ஊடாய் நீங்கள் கடந்து போக வேண்டியது, ஏழைக்கு இறங்குகிறவன், ஏழைக்கு உதவி செய்கிறவன் யாவுக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திருப்பி கொடுப்பார். எப்படி? இப்ப நீ ஏழைக்கு கொடுத்தது யாருக்கு கொடுத்ததுன்னு தெரியுமா? அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவனுக்கு கொடுத்தது. அவருக்கு கொடுத்தபடியினால் அவர் கடக்காரனா இருக்க மாட்டார். ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நான் எவனிடத்திலாவது கடன் வாங்கியிருந்தால் எனக்கு சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் வராது. ஏனென்றால் நான் அடிமை. யாருக்கு அடிமை? நாசியில் சுவாசமுள்ள மனுஷனுக்கு அடிமையா இருக்கிறேன். அப்படியானால் தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். நான் இந்த காரியத்தை கழிந்த சில வருடங்களுக்கு முன்பாக சொன்னபோது இந்த சபையில் ஒரு சகோதரி சொன்னாங்க, நான் இது வரைக்கும் கடனே வாங்கல. எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு அந்த நேரம். உண்மை. ஆனால் நீ கடன் வாங்கவில்லை, கடன் கொடுத்தையா? இந்த கேள்விக்குள்ளாக கடந்து போக வேண்டும். கடன் கொடுக்க வேண்டும். கைமாறு கருதாத கடன் கொடுக்க முடியாதவனுக்கு, திருப்பி தர முடியாதவனுக்கு நீ கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் அதை செய்யறது இல்லை தெரியுமா? தேவனுக்கே நம்ம பணம் கொடுக்கறது இல்லை, தேவனுக்கே நம்ம பொருள் கொடுக்கறது இல்லை, தேவனுக்கே நம்ம சாப்பாடு கொடுக்கறது இல்லை, தேவனுக்கே நம்ம துணிமணி கொடுக்கறது இல்லை. ஏனென்றால் அந்த ஏழையை உண்டாக்கின தேவன் அவன் ஏழையாக இருக்க வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவனை ஏழையாக வைத்திருக்கிறார். இது அவன் செய்த பாவம் இல்லை, அவன் பெற்றோர் செய்த பாவம் இல்லை, என் தேவனுடைய சித்தம். அவனை நீ பரிகாசம் பண்ணினா தேவனை பரிகாசம் பண்ற, அவனை நீ வெறுத்தேன்னா தேவனை வெறுக்கிற. அதனால்தான் உனக்கு சாபம், அதனால்தான் உனக்கு பாவம், அதனால்தான் உன் பிள்ளைக்கு பாரம்பரிய கட்டும் சாபமும் கடந்து வருகிறது. இதை யோசிக்கணும். என் வேதம் அதை திட்டம் தெளிவுமாக விளக்குது. நான் வேதத்தை
முழுசா நம்புறவன், ஒவ்வொரு வார்த்தையும் நான் நம்புறவன்.